முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெற்றியை எதிர்த்து தொடுக்கப்பட்ட மனுவை மீண்டும் விசாரிக்க உச்சநீதிமன்றம் முடிவு செய்திருக்கிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். 2011 தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் வெற்றி பெற்றதில் முறைகேடு நடந்ததாக எதிர்த்து போட்டியிட்ட சைதை துரைசாமி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வெற்றியை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரவிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு இந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். 2011 தேர்தலின் போது மு.க.ஸ்டாலின் பெற்ற வெற்றியை எதிர்த்து தொடுக்கப்பட்ட அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். 2011ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2734 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுகிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் சைதை துரைசாமி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி அதிக அளவுல வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்பட்டது உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களை எல்லாம் மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக சுமத்தியதோடு இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாகவும் அவரது வெற்றியை எதிர்த்தும் வழக்கு என்பதை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்கிறார். இந்த வழக்கு மீதான விசாரணை என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீண்ட விவாதங்களுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து சைதை துரைசாமி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்கிறார். இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் விஜய் பிஷ்ணோய் இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு என்பது விசாரிக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் மற்றும் பிப்ரவரி மாதங்கள்ல இந்த வழக்கு தொடர்பான விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்ற நிலையில கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது முழுவதும் நிறைவடைந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலேயே 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கடந்த ஏப்ரல், மே மற்றும் மார்ச் மாதங்களில் நடைபெற்ற நிலையில இந்த தேர்தலுக்கு முன்பாகவே இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது வரை இந்த வழக்குல தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் தான் இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதிகளில் ஒருவரான ஜே.கே. மகேஸ்வரி வரும் மே 29ஆம் தேதியோடு பதவிக்காலம் ஓய்வடைய இருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கை மீண்டும் மறு விசாரணை செய்ய உச்சநீதிமன்றம் முடிவு செய்திருப்பதாக அதிகாரப்பூர்வ உச்சநீதிமன்ற அறிக்கைகள் தெரிவிக்கிறது. 2011 முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெற்றியை எதிர்த்து சைதை துரைசாமி தொடர்ந்திருக்கக்கூடிய இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை என்பது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துடைய 2 நீதிபதிகள், அதாவது ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் விஜய் பிஷ்ணோய் தலைமையிலான அமர்வு விசாரித்த நிலையில இந்த 2 நீதிபதிகளுமே அல்லாத வேறு ஒரு அமர்வு இந்த வழக்கை மீண்டும் முதலிலிருந்து விசாரிப்பார்கள் என்பது உச்சநீதிமன்றத்துடைய முடிவாக அந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எதனால் இந்த திடீர் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே நீண்ட வாத பிரதிவாதங்களுக்கு இடையேதான் இந்த வழக்குல தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில 4 மாதங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் ஏன் இந்த முடிவை எடுத்திருக்கிறது என்ற பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறது. இருப்பினும் உச்சநீதிமன்றத்துடைய தற்போதைய உத்தரவுகள் மூலமாக 2011 சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய வெற்றியை எதிர்த்து சைதை துரைசாமி தொடர்ந்த அந்த மனு மீதான விசாரணை என்பது மீண்டும் விசாரணைக்கு வருகிறது என்பது மட்டும் உறுதியாகிறது. 2011இல் மு.க.ஸ்டாலின் பெற்ற வெற்றியை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் அந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவிருக்கிறது. அது தொடர்பான விரிவான தகவல்களுக்கு நன்றி.